இன்றைக்கி முட்டை சுக்கா செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். 3 முட்டை எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிடலாம். முட்டையை உடச்சி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இதை நல்லா கலந்து விட்டாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சிடலாம். நீங்கள் இட்லி பாத்திரம் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கலந்து வச்ச முட்டையை இதில் வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் வெந்தாலே போதும். பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்துடலாம். இதை எப்படி செக் பண்ணுறதுனா அப்படி ஒரு கத்தியை வச்சு பாருங்கள், டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துடலாம். கடுகு உளுத்து பருப்பு சேர்த்துடலாம். கடுகு வெடிச்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிடலாம். 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து வதக்கிடலாம். உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்ச கறி மசாலா பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா இப்போ வதக்கி விட்டுறலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற முட்டையை சைடில் கத்தியை விட்டு அப்படியே லைட்டாக எடுத்து விட்டாச்சு. இப்போ இந்த பிளேட்டில் இந்த முட்டையை சேர்த்துடலாம். சூப்பராக எப்படி கேக் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இதை சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நம்ம 3 முட்டை சேர்த்ததுனால சட்டுன்னு சீக்கிரமாக வெந்துருச்சு. நீங்கள் இன்னும் 2 முட்டை சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் சேர்த்து வேக வைங்க. கத்தியை வச்சு குத்தி பார்த்தோன்னே வெந்துருச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. தக்காளி நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் வெந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இதில் சேர்த்துடலாம். இதை அப்படியே லைட்டாக கலந்து விட்டுடலாம். பன்னீர் பட்டர் மாதிரி எப்படி சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். சூப்பரான முட்டை சுக்கா ரெடி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.